மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 45 முதல் 52 வரைக்கும். மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 45 முதல் 52 வரைக்கும். இதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் மத்தேயு 14வது அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு, யோவான் 6வது அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மார்க் சுவிசேஷத்தில் இல்லாத இந்த சம்பவத்தை குறித்ததான காரியங்கள் மத்தேயுல கொஞ்சம் அதிகமாக இருக்குது, யோவான்லேயும் கொஞ்சம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கலந்து நம்ம தியானிப்போம். இயேசு கிறிஸ்து பயங்கரமாக ஊழியம் பண்ணி சீஷர் எல்லாத்தையும் அவங்களுடைய வீடுகளுக்கு போகும்படி, பெத்சாயிதாவுக்கு போகும்படி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ ஏசப்பா தனியாக ஜெபம் பண்ணிகிட்ருக்காரு. சீஷர்கள் எல்லாரும் படகுல போயிட்டுருக்குறாங்க. அப்படி போகும்போது படகுன்னு கடலினுடைய நடுப்பகுதியில் வந்துருச்சு. அப்போது அங்கே போனதுக்கப்புறம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காற்று கொஞ்சம் பலமாக இருக்குது. அவங்க அந்த துடுப்பு போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டுருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறாரு. அப்போ அந்த டைமில் ஏசப்பா தண்ணீர் மேலே நடந்து போகிறாரு. சீஷர்கள் ஏசப்பா பார்த்தோன்னே ஏதோ பேய், ஏதோ ஆவி அப்படின்னு சொல்லி பயந்துடுறாங்க, கூச்சலிடுறாங்க. அதை பார்த்த உடனே ஏசப்பா பயப்படாதீங்க, நான் தான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் ஏசப்பா படகுக்குள்ளே ஏறிடுறாரு. அப்படி ஏறின உடனே காற்றெல்லாம் அமைதியாயிருச்சு. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, பிரமிச்சு போடுறாங்க. ஏசப்பாவை பார்த்து இது வரைக்கும் அப்படி இந்த நிலைமையில் அவர் பார்த்ததில்லை, தண்ணி மேலே நடந்ததை பார்த்ததில்லை. இப்போ பார்த்த உடனே ஏசப்பா பிரமிச்சு போயிடுறாங்க. இதே சம்பவத்தை மத்தேயு சுவிசேஷத்தில் இப்போ ஏசப்பா வந்த உடனே பேதுரு கேட்குறாரு, இது நீங்கள் தான் அப்படின்னா நானும் தண்ணியில் இறங்கி நடக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்ட உடனே ஏசப்பாவும் சொல்கிறாரு, சரி வா அப்படின்னு சொல்கிறாரு. அவர் தண்ணியில் இறங்கி நிற்கும்போது காற்றெல்லாம் பலமாக அடிக்கிறத பார்த்துட்டு, அலையெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பயம் வந்துடுது. உடனே தண்ணிக்குள்ளே மூழ்க ஆரம்பிச்சிடுறாரு. மூழ்க ஆரம்பிச்சோடனே ஏசப்பா பேதுரோட கையை பிடிச்சி தூக்கி விட்டு, நீ அற்ப விசுவாசியாக இருக்க, உன்னோட விசுவாசம் கொஞ்சமாக இருக்குது, நீ ஏன் சந்தேகப்பட்ட அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பேதுருவும் ஏசப்பா படகுல ஏறுறாங்க, அமைதியாயிருது. அப்போ எல்லாருமே இயேசு தான் உண்மையான தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறத விசுவாசிக்கிறாங்க, நம்புகிறாங்க. இதே யோவான் சுவிசேஷத்தில் எழுதப்பட்டும்போது வசனம் சொல்லுது, அவர் படகுல ஏறின உடனே அவங்க எந்த இடத்துக்கு போகணும்னு நினச்சாங்களோ அந்த இடத்துக்கு சேர்ந்துட்டாங்க. அது வரைக்கும் கடலுடைய நடுப்பகுதியில் இருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு படகு போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் ஏசப்பா ஏறின உடனே சீக்கிரமாக கரைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. இது எல்லாம் ஒரே சம்பவம், வேறு வேறு காரியங்கள் வேறு வேறு புத்தகத்திலிருந்து வருது. இப்போ இயேசு கிறிஸ்து முன்னாடியே நம்ம பார்த்தோம், அவங்களுக்கு இளைப்பாறுதல் தேவை அப்படிங்கிறத ஆண்டவர் அவங்களுக்கு பார்த்து அவங்களுக்கு சொல்கிறாரு. ஆனால் அவங்களால ஓய்வு எடுக்க முடியல. அதனால் இப்போ ஏசப்பா அவங்கள அனுப்பி விட்றாரு. ஊழியம்லாம் பயங்கரமாக ஊழியம்லாம் செஞ்சுட்டு அவங்கள இன்னொரு பக்கத்துக்கு அனுப்பி விட்றாரு. இப்போ இவங்கள்ட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் அவங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. இதுக்கு முன்னாடியும் நம்ம ஒரு சம்பவத்தில் பார்த்தோம், கடலில் போயிட்டு இருக்கும்போது பலமான அலைகள். அப்போ ஏசப்பா தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இவங்கெல்லாம் பயந்து போய் ஏசப்பாவை போய் எழுப்புறாங்க. அப்போ ஏசப்பா எழுந்து அந்த காற்றையும் கடலையும் அதட்டிட்டு, உங்களுக்கு விசுவாசம் இல்லையா, அவிசுவாசம் இல்லை அப்படின்னு சொல்லி கடிந்து கொள்கிறாரு. அதே மாதிரி இது ஒரு சூழ்நிலை. இதில் ஏசப்பா கூட இல்லை, ஆனால் அவர் தனியாக இருக்கிறாரு. ஏசப்பா இல்லாமல் சீஷர்கள் மட்டும் போயிட்டுருக்குறாங்க. இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு, அதாவது அந்த சீஷர்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையை அனுமதிச்சு அவர்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அற்ப விசுவாசிகளே ஏன் சந்தேகப்பட்டீங்க அப்படின்னு இந்த இடத்துலையும் ஆண்டவர் கேட்குறாரு. அப்போ விசுவாசத்தை பலப்படுத்தணும்னு விரும்புகிறார். இப்போது சீஷர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில்
மற்றவர்களுக்கு என்னெல்லாம் அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது அப்படிங்கிறத அநேகமாக பார்த்துருக்குறாங்க, நிறைய பார்த்துருக்குறாங்க. பலமான பயங்கரமான இது வரைக்கும் பார்க்காத அதிசய அற்புதத்தையெல்லாம் அவங்க பார்த்துருக்குறாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையை கர்த்தர் கொடுத்து அவங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறார். மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் அது ஒரு பார்வைக்கு ஆச்சரியத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற அனுபவங்கள், கர்த்தர் செய்கிற அதிசயங்கள் அவங்களுக்கு உண்மையாக ஒரு விசுவாசத்தை கொடுத்துருக்க முடியும். இப்போது அப்படிப்பட்ட ஒரு பாதையில் ஆண்டவர் அவங்கள நடத்துகிறாரு. ஒரு பக்கம் பயங்கரமான புகழின் உச்சியில் அவங்க இருந்திருப்பாங்க, ஊழியம் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அற்புத அடையாளங்கள்லாம் அவங்க மூலிமா ஆண்டவர் செஞ்சார். அவங்க தனியாக ஏசப்பா தனியாக அவங்கள ஊழியம் செய்ய அனுப்பின போது இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் ஏசப்பாட்டையும் சொல்கிறாங்க. அப்போது இந்த சூழ்நிலையில் நல்ல ஒரு ஆவிக்குரிய நிலைமையில் போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஆண்டவர் கொஞ்சம் அவங்கள விட்டு பின்வாங்கி நின்று அவங்க தனியாக அனுப்பி அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க விரும்புகிறாரு. ஒரு நல்ல தகப்பனாக, ஒரு நல்ல ஒரு ட்ரெயினராக ஏசப்பா இருக்கிறாரு. தனியாக அவங்கள விட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் வர்ற அந்த சூழ்நிலைகள், அதில் எப்படி அவங்க சமாளிக்கிறாங்க, எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஏசப்பா பார்க்குறாரு, கேட்குறாரு. அப்போது இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் அந்த சீஷர்களுக்கு அனுப்புகிறார். ஒரு சில நேரத்தில் ஒரு ஊழியத்தினுடைய புகழினுடைய உச்சியில் இருக்கிறாங்க, ஒரு சில நேரத்தில் தனிமையாக போகிறாங்க. இந்த 2 நேரத்துலேயும் அவங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆண்டவர் பார்க்குறாரு. இப்போது நம்ம வாழ்க்கையில் 2 விதமான சூழ்நிலைகள் மாறி மாறி கர்த்தர் அனுமதிக்கிறார். ஒரு சில நேரத்தில் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி காரியங்கள் நடக்குது, இன்னொரு சில நேரத்தில் எதிர்பார்க்குற மாதிரி காரியங்கள் நடக்கலை. இந்த 2 காரியத்தையும் ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதித்து அவனை கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் பலப்படுத்துகிறார். நம்ம ஒவ்வொருவரையும் கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஒரு சில நேரத்தில் சந்தோஷமாக இருக்குது, ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் துக்கமாக இருக்குது. இப்படி வித்தியாசமான சூழ்நிலைகள் வழியாக கர்த்தர் நம்மை அனுப்பி ஏற்றமும் இருக்குது, தாழ்வுகள் இருக்குது, உயர்வும் இருக்குது, குறைவும் இருக்குது. இப்படி வித்தியாசமான சூழ்நிலையில் கர்த்தர் நம்மளை அனுப்பி நம்ம ஒவ்வொருவரையும் உறுதியாக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். விசுவாசத்தில் வல்லவர்களாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இப்போது பேதுரு ஏசப்பா கிட்ட, நானும் இந்த கடலில் இறங்கி நடந்து வரட்டுமா அப்படின்னு ஏசப்பாட்டு கேட்கும்போது நான் நினைக்கிறேன், ஒருவேளை ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இவனுக்குள்ளே இருக்குதே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு அவனுக்குள்ளே இருக்குதே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒரு அசைக்க முடியாத, யாராலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் வேணும், என்னுடைய பிள்ளைகளுக்கு வேணும், அவருடைய சீஷர்களுக்கு வேணும் அப்படிங்கிறத ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்குள்ளே கூட அலைமோதுகிற காற்றாக இருந்தாலும் நம்ம பேதுருவை போல அதில் நடந்து பார்க்கலாம், அதில் போய் நம்ம நின்று பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சல், அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பேதுருவை மாதிரி இயேசு என்ன செய்கிறாரோ அதே மாதிரி நம்மளும் செய்ய முடியுமா? அவர் படகுல தான் இருக்கிறாங்க, தண்ணியில் போய் நடக்கணும்னு அவசியம் இல்லை. படகு இருக்குது, நல்லா பாதுகாப்பாக தான் இருக்கிறாங்க. இப்போது ஏசப்பா ஒரு காரியத்தை செய்கிறாரு, தண்ணி மேலே நடந்து வர்றாரு, ஆச்சரியமான ஒரு காரியத்தை செய்கிறாருன்னு உடனே பேதுருவுக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆசை வருது, நம்மளும் தண்ணியில் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. அப்போ இந்த பேதுருடைய விசுவாசத்தை ஆண்டவர் பலப்படுத்துகிறாரு. வேண்டாம் வேண்டாம், நீ கீழே இறங்காத, மேலேயே நில்லு, நீ கீழே போயிடுவ அப்படின்னு சொல்லலை. ஆண்டவருக்கு முன்னாடியே தெரியும் பேதுரு வருவார், கீழே நிற்பார், அப்புறம் உள்ளே போயிடுவாருன்னு தெரியும். அப்போ ஆனால் கூட நீ கீழே வந்தால் விழுந்துருவ, உள்ளே போயிடுவ, நீ மேலேயே படகுலையே நில்லு அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லலை, வர சொல்கிறாரு, நிற்க சொல்கிறாரு. பேதுருவும் அதே மாதிரி நிற்கிறாரு. நின்ன உடனே ஏசப்பாவோட இருதயம் எப்படி இருந்திருக்கும்? அவருடைய சீஷரில் பார்த்துச்சா எவ்வளோ விசுவாசம், எவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அவருக்குள்ளே இருந்திருக்கும். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சூழ்நிலைகள் மாறி மாறி வரும்போது ஆண்டவருக்குள்ளே இருக்கிற விசுவாசம் எப்படி இருக்குது? இன்றைக்கி நம்ம நிறைய ஊழியங்கள் செய்தாலும், மற்றவர்களுக்கு நம்ம ஊழியம் செய்தாலும்,
நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம வந்து எப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறோம். சின்ன சின்ன காரியத்தில் வரும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே புயல் மாதிரி வரும்போது நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது, நம்முடைய விசுவாசத்தில் எப்படி இருக்கிறோம், நம்ம ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் எப்படி இருக்கிறோம். ஆண்டவர் அதை பலப்படுத்தணும்னு விரும்புகிறாரு. அதுக்காக திரும்ப திரும்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையை? நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிற மாதிரி சூழ்நிலையை, நம்முடைய விசுவாசத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிக்கிறார். அனுமதித்து நம்முடைய விசுவாசத்தை செயல்படுத்த வைக்கிறார். ஒருவேளை இந்த சீஷர்களை போல கொஞ்சம் விசுவாசம் இருக்குது அப்படின்னா ஆண்டவர் நம்மளை கடிந்து கொள்கிறார். திரும்ப 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 ஒரு சில சூழ்நிலைகள் வரும்போது நம்முடைய விசுவாசம் குறைந்து போகுது, நம்முடைய விசுவாசம் இல்லாமல் போகுது, நம்ம நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை கடிந்து கொள்கிறார். அற்ப விசுவாசிகளே அப்படின்னு கடிந்து கொள்கிறார். உன் விசுவாசம் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. ஏன் சந்தேகப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இந்த இடத்துல விசுவாசம் அப்படிங்கிறது இந்த வசனங்கள் வந்து சொல்லுது, இயேசுதான் தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறதுல அவங்க விசுவாசம் உள்ளவங்களாக இருந்தாங்க. இயேசுதான் தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறதுல அவங்க வந்து விசுவாசம் உள்ளவங்களாக இருந்தாங்க. இன்னொன்று, ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா தேவைக்குமான ஊற்று அப்படிங்கிறதுல அவங்க நம்பிக்கையாக இருந்தாங்க. ரெண்டு விசுவாசத்தில், அந்த விசுவாசம் அப்படிங்கிற ரெண்டு காரியத்தை சொல்லுது. ஒன்று, இயேசுதான் தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறதுல விசுவாசமாக இருந்தாங்க. இன்னொன்று, ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய தேவைக்கான ஊற்று, அவர் தான் எல்லாத்தையும் கொடுக்க முடியும், அவர் தான் எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படிங்கிறதுல விசுவாசமாக இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் கூட கர்த்தர் வந்து நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தணும்னு விரும்புகிறார். அற்ப விசுவாசிகளா, கொஞ்சம் விசுவாசத்தை உடையவர்களா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர முடியாது. உலக பிரகாரமாக பொருளாதாரத்தில் உயரணும் அப்படின்னு நம்ம விரும்புறது மாதிரி, நம்முடைய பெற்றோர் நம்மை சுற்றி இருக்கிறவங்க விரும்புகிற மாதிரி விசுவாசத்தில் வளரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்ம ஒவ்வொருவரும் விசுவாசத்தில் வளரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய விசுவாசத்தின் அளவு எப்படி இருக்குது அப்படின்னு ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். நம்முடைய விசுவாசத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி கொடுக்குறார். உருவாக்கி ஆண்டவர் பார்க்குறார் நம்முடைய விசுவாசத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவர் விசுவாசிக்கிறோம், ஆண்டவர் மேலே நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருக்கிறோம் அப்படிங்கிறத ஆண்டவர் பார்க்குறார். அதனால இந்த வாரத்தில் வருகிற நாட்களில் நம்முடைய விசுவாசத்தை சேதப்படுத்துகிற மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது கர்த்தருக்குள்ள பலனாய், தைரியமாய், விசுவாசத்தோடு, பரிபூர்ண நம்பிக்கையோடு அப்படிப்பட்ட சூழ்நிலையை தாண்டி செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம ஆயத்தமாகும் நம்முடைய விசுவாசத்தை பயன்படுத்துவதற்கு நம்ம ஆயத்தமாகும். நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலையை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. சீஷர்கள் வந்து கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்த உடனே இயேசு வந்துட்டார். இயேசு கரையிலிருந்து அப்படியே நடந்தே வந்துட்டார். அது மாதிரி இப்போ சீஷர்கள் ஜெபம் பண்ணலை, கூப்பிடலை. ஏசப்பா வந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் நினைச்ச மாதிரி வசனம் சொல்லலை. ஆனால் அவங்க எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே, கூப்பிட்றதுக்கு முன்னாடியே ஏசப்பா வந்துட்டார். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. கூட நின்று நாம் ஒவ்வொருவரையும் பார்க்குறாரு. நம்முடைய விசுவாசத்தை பார்க்குறாரு. நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவர் விசுவாசிக்கிறோம், ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால நம்ம என்னதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம தனியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஆண்டவர் நம்மை விட்டு விலகாத ஒரு நல்ல தகப்பன். அவர் எப்பவும் நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது நம்முடைய விசுவாசத்தை பயன்படுத்தணும், நம்பிக்கையில் வளரணும், விசுவாசத்தில் வளரணும். சூழ்நிலையில் பார்த்து பயப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, கலங்கிடக்கூடாது. கர்த்தருக்குள்ள நம்பிக்கையாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்முடைய விசுவாசத்தில் வல்லவர்களாக இருக்க உதவி செய்வாராக. அப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுப்பாராக. ஒரு பாறாங்கல்ல போல ஒரு விசுவாசம், அசைக்க முடியாத, தவிர்க்க முடியாத, ஒரு உடைக்க முடியாத ஒரு பெரிய விசுவாச வீராங்கனைகளாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. என்ன சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் நடத்துவார். அவர் என்னுடைய குறைகளை நிறைவாக்குவார், அவர் என்னுடைய தேவைகளை சந்திப்பார், அவர் எனக்கு போதுமானவர்,
கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வரட்டும். எந்த விதமான புலம்பல்களும் நம்ம வாயிலிருந்து இனிமேல் வராதபடி கர்த்தர் காப்பாராக. விசுவாசம் உள்ள வார்த்தைகளை அறிக்கை செய்ய கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. நம்ம எந்த இடத்துலையும் நம்ம தனியா இல்லை, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் விரும்புகிறார், நம்ம ஒவ்வொருவர்ட்டையும் கர்த்தர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். நான் விசுவாசத்துல பலன் அடையணும், நான் விசுவாசத்துல தைரியமா இருக்கணும், நான் விசுவாசத்துல வளரணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார், கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதனால தேவன் விரும்புகிற, தேவன் எதிர்பார்க்கிற அந்த விசுவாசத்தை நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் வளர பண்ணுவதற்கு நம்ம அனுமதிப்போம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் அனுமதிக்கும் போது அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய விசுவாசத்துல உறுதியா இருப்போம். சூழ்நிலையில கர்த்தர் பார்த்து கொள்வார், சூழ்நிலையில கர்த்தர் மாற்றுவார். நம்ம வாழ்க்கையில நம்மால எதையும் செய்ய முடியாது, எதையும் மாற்ற முடியாது. ஆனா கர்த்தர் பார்த்து கொள்வார். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா நம்மோடு இருக்கிறார். அதனால எந்த விதமான சூழ்நிலையை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. விசுவாசத்துல வல்லவர்களா இருக்க அப்படிப்பட்ட சூழ்நிலையை கர்த்தர் பயன்படுத்துகிறார். நம்ம விசுவாசத்துல வளரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் விசுவாசத்துல வல்லவர்களா இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.